எனது தாயிலும் மேலான விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் ஊர் தர்மகர்த்தா, ஊர் நாட்டாமை, ஊர் நாயக்கர், ஊர் முக்கிய அது மட்டும் இல்லாமல் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாமல் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்காக விடியும் வரை இசையமைத்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளிபெருக்கியாளர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்கள் நாடக அமைப்பாளர் தொப்புப்பட்டி சேர்ந்த டி சின்னதுரை அவர்கள் கலை குழுமத்தின் சார்பாக தங்களை வருக 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 என்று வரவேற்றுக் கொண்டு அப்படி சொல்ற குஞ்சு முடிகளா நீங்க போதும்டா என்னத்துக்கு அப்படிதான் பாப்பீங்க ஒவ்வொரு வண்டியும் படுத்துக்கு கொஞ்ச நேரத்துல அவதான் தூக்க தர மாட்டேன். இப்ப பள்ளிக்கூட பரிசு இருக்குது. இன்னைக்கெல்லாம் யாரும் தூக்க மாட்டாங்கப்பா. இன்னைக்கு நாளை புட்டசங்க ஆமா ஆமா தூங்கினாலும் தண்ணி போட்டு வந்து எழுப்புவேன். என்ன தண்ணி? பட்ட தண்ணியா? அட இங்க தண்ணி போடக்கூடாது. ஊர் அது மாதிரி கட்டு போடாம ஊரு நம்ம 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 தெருவாத தண்ணி போடலாம். நம்ம தெருவாத தண்ணி போடலாம். இந்த ஊர் கட்டு போடாத ஊரு. அதனால எங்க நானும் பவுடர் போட்டு வெளியே வந்துட்டு போட்டதுக்கான ஒன்னையும் காணா. போட்ட கணக்கு தெரியலையா? எனக்கு தெரியலையே. திறந்து பாரா. திறந்து பார்த்து 30,000 கடை வாங்கி கிடக்குறேன். கழட்டி பாரு. கழட்டிட்டு பார்த்ததே மீட்டர் வெடி வாங்கி சீசன்லயும் கட்ட முடியல. இல்ல அவுத்துட்டு தான் பாரு. 50,000 கடை வாங்கிட்டேன். அந்த மங்கள கண்ணாடி கழட்டி பாரு. கண்ணாடியா? ஆமா. ஆஹா ஆஹா என்னப்பா கூட்டமான கூட்டம், நாடகக்கலை மதிக்கக்கூடிய கூட்டம், சரி சிறப்பான கூட்டம். இவர்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா கலையை தெரிஞ்சு கலைமாமணிகள் வாழ்ற ஊர் இதெல்லாம். இருந்தாலும் நமக்கு ஒரு ஆள் இருக்குது. என்ன ஆளுப்பா? எந்த ஆளுப்பா? இங்க இல்ல வடமாதிரி இருக்குது. வடமாதிரி இல்லையா? ஆமா. நான் நாடகம் மட்டும் சொன்னேன். சரி அவன் வேற வண்டி ஏறி போயிட்டா. வேற வண்டி? ஆமா. வேற பேத்தோடவா? ஐயோ அதை சொல்லாதே. அவளை இங்கிருந்து நான் பாட்டிலே கூட்டு பங்களான்னு பாக்குறேன். சரி எப்ப தெரியுமா? எப்படி? ஹலோ பஸ் என்ன பஸ் ஹலோ போச்சுக்காங்க. ஏன் பொண்டாட்டி முடிக்கணுமா முடிக்கிறேன்? வந்தைய வல்லைய தெரியல அம்மன் கோவில் வாசலில உன் வர பார்த்து காத்து கிடக்கே உன் மேல ஆசையில. உன் வர பார்த்து காத்து கிடக்கே உன் மேல ஆசையில.
அத படிக்கணும்ல. நான் வேற 1வது வேற ஃபெயிலா போயிட்டேன். இது எப்படிதான் படிக்கிறதுன்னு தெரியல. எழுத்து கூட்டுறது விளக்கமா இருக்குதா? விளக்கமா எழுத்து கூட்டுறதுக்கு எழுத்து கூட்டுறதுக்கா எழுத்து கூட்டுறதுக்கு விளக்கமா இல்லப்பா. ஒட்டிடுமா நல்லா போட்டுச்சு. அதுபோலவே நமது அமெரிக்க மாவட்டம் துபாய் குறுக்கு சாத்து அப்படியே போட்டிருக்கு. அதுபோலவே திண்டுக்கல் மாவட்டம் வேடக்கந்தூர் வட்டம் வடமதுரை கிராமம் கொடிகளைக்கப்பட்டி மந்தை கட்டுப்பாட்டில் 3வது வார்டு கன்னிமார் பாளையத்தில் அமர்ந்து நம்மளை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வரதகாளி அம்மன் ஸ்ரீ வீர ஜக்கம்மாள் கோவில் மகா கும்பாச தினத்தை முன்னிட்டு 48ஆம் நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு இங்கே நடக்கக்கூடிய நடக்கப்பட்டது. வீர பூரிலே பட்டு படையும் சேர்ந்து இன்னும் மண்டலம் விட்டு விண்ணுலகம் செல்லாமல் தமிழகம் முழுவதும் வரும் பக்தர்களாம் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய பொன்னர் சங்கரன் ஒரு காவியம் வைக்கிறார்கள். நீங்க எல்லாருமே நாடக பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா? ஏன்டா? ஏன்? ஏய் தம்பி நீ குத்த வச்சு உட்கார குஞ்சாமணி தெரியுது. நல்லா உட்கார். நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கு. என்ன பழக்கம்? சில பேருக்கு விசாபாச போற பழக்கம் இருக்கு. ஆமா. சில பேருக்கு மூக்குப்படி போற பழக்கம் இருக்கு. ஆமா. சில பேருக்கு சுருட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கு. எந்த பழக்கம் இருந்தாலும் சரிங்க. சரி. சாமி சாமிங்க கால கூட உழுவுறேன். எல்லா பழக்கத்தையும் வீட்டோட வச்சிருக்கீங்க. ஏன்பா? ஏன்னா போன வாரம் திண்டுக்கல் பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிட்டு வள்ளித்தமிழ் நாடகம். சரி. நானும் பார்த்துட்டு சேலம் போறதா இல்ல. ஆமா. இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்திருக்காரு. குத்து பார்த்தவே இத்தோ தண்டி. என்னது? கவர் இல்ல. அது இல்லையா? என்னப்பா? அது சுருட்டு. ஓ யானை மார்க் சேனை சுருட்டு. யானை மார்க் சேனை சுருட்டு. சரி. பார்த்தவே இத்தோ தண்டி சுருட்டு. அப்படியே சுருட்டி வாழ வச்சிட்டு 10 நிமிஷம் கப்பு 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 லைன் வண்டி போக ஓட்ட மாதிரி உட்கார்ந்து. சரி. இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு. போக போய் என் மூஞ்சில வலிக்குது. சரி. எனக்கு இந்த பீடி போக சிகரெட் போக சுத்தமா ஆகாது. உனக்கு ஆனா தண்ணி மட்டுமே. நம்ம இப்பதான் குடிப்போம். யாரு? யாரு? எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இந்த மாதிரி சுருட்டு போகையில மூஞ்சி அடிச்சு எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து ஏ பெருசு பெருசுன்னா ஏன்னு சொல்லுவாங்க. பெருசுன்னா அந்த பெருசு இல்லையா? வயசுல பெரியவங்க. ஓஹோ அப்படியா? ஏ பெருசு நான் மரியாதையா சொல்றேன். அந்த சுருட்டு அமுத்தியான்னு சொன்னேன். சரி பப்புடுக்கார பையன் சொல்றானே சொல்லிட்டு அவர் சுருட்டு அமுத்துறாரு. எப்படி அமுத்துறாரு? எப்படி? அந்த முருகேசன் மாதிரி 25 வயசு பையன் முழு போதே மட்ட மல்லாக்கட்டி படுத்துருந்தியா? நாளைக்கு தான் கல்யாணம் இருக்கு. ஆமா அந்த பையனுக்கு நாளைக்கு கல்யாணம். மட்ட மல்லாக்கட்டி படுத்துக்கு சுருட்டுல தலை எரியுது. ஐயோ புகாரிக்கு சுருட்டு அமுத்து சொன்னேன். இவன் சுருட்டுக்கு தண்ணி போட்டு படுத்துனால. ஆமா அந்த பையன் சுருட்டு மேல வச்சு அமுத்து விட்டான். அப்புறம் என்னாச்சு? அவருக்கு போன வாரம் நடக்க வேண்டிய கல்யாணமே நின்னு போச்சு. நின்னு கட்டு போட்டாங்களா? கட்டு போட்டாங்க. எலும்புக்கு கட்டு போறதுக்கு எலும்பு கிடைக்கலையா? கட்டு போட்டாலும் கட்டு உருவிட்டு வந்துச்சு. வாயில ஒரு கம்பு. ஆமா முக்கியமா சொல்லணும்னா என்னை பெத்த ஆத்தா ராமாயக்கா சினிமாயக்கா பொன்னமக்கா அங்க போற ஒரு அக்கா தலைவரே மல்லிகை வச்சுட்டு எப்படி போறது ஒரு கடைசியா நல்லா பாரு மல்லிகை பூவா என்னது எல்லாம் நரைச்ச முடியும். நீ யாரும் மல்லிகை பூங்கறிய நரைச்ச முடியா? ஆமா ஆமாண்ணே. ஏன் சொன்னா எனக்கு வயசாயிருச்சு. சரி. வாயில பல்லு இருக்கா? சரி. கையிலே கை ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஐயோ கை ஒழுக்க அடிச்சே கையில வச்சு குத்துவாங்க. ஓ நகர பாக்க. சரி சரி கையில வச்சிருப்பாங்க. ஒரு பாட்டி என்ன பண்ணிச்சு? நடு கூட்டத்துல உட்கார்ந்துட்டு வெத்தலையை பாக்க போட்டு டொக்கு 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 நிக்குது. சரி. அந்த பாட்டி அப்படியே வலிச்சு பொக்கவாயில போட்டு சும்மா சவக்கு சவக்குன்னு மென்றுக்குது. அப்படி மென்ன கிழக்கு வாயில 2 லிட்டர் தேங்கிருச்சு. சரி. அந்த கேட்டு முட்டைக்கு துப்புறதுக்கு இடம் இல்ல. இடம் இல்ல. பக்கத்துல படுத்துக்கிட்டு வாயா அப்படி கொட்டாய் விட்டு தூவுது பாட்டி. அப்படி கொட்டாய் விட்டு தூவன பாட்டிக்கு வெத்தவாக்க போட்டுச்சுல அந்த கிழக்கு முட்டைக்கு துப்பு வைக்கிறாங்களோ கொட்டாய் விட்ட கிளை வாய்ப்புலயே பொழிச்சு பொழிச்சு 3 துப்பு துப்பிருச்சு. சரி. அந்த துப்புவோட கிளையில போயிருந்தா சக்கரை தண்ணி ஊத்தான்னு சொல்லிட்டு துப்புட எடுத்து சும்மா கலந்து கலந்து குடிச்சிட்டாளா? சரி. கொஞ்ச நேரத்துக்கு இந்த குருவி கோயில துண்டு கோயில ஒண்ணா போட்டு குத்தி திருப்பி பொக்கவாயில போட்டு பண்ணி திருப்பி அதே கிழவையில துப்ப. சரி. அந்த கிழக்கு குருவி கோயில காட்ட தொண்டையில ஏறி 2 கிழங்கு முட்டை குருவி முட்டை 4 முட்டை யாவாடியில துப்பு விட்டு 2 பேரும்
அப்ப நாடகம் என்னாச்சு? நாடகம் கோயிந்தா கோயிந்தா. ஆமா. இப்படி ஆயிரம் ஆம்பளைங்க இருந்தா சண்டை வராது. சரி. 4 கிழவி ஒண்ணு சேர்ந்தேங்க வந்துருங்க. அவனதான் யாரு குடும்பத்துக்கு எப்ப ஆப்பு வைக்கணும்னு தெரியவே தெரியாது. எல்லாரும் ஒண்ணுப்பாங்க. அந்த பசங்க ஒண்ணும் தெரியாது. பெரியவங்க ஒண்ணுப்பாங்க. யார் சொல்றா? அது எல்லாம் அந்த காலத்து சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு கேமரா. ஆமா. அப்பள கேமரா கிடையாது. இந்த ஊர் மத்தியில என்ன சவாயில்ல. ஆமா. அங்க 4 கிழவி உட்கார்ந்துவாங்க. உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? ஏய் அங்க 10 மணிக்கு பார்வதி வீட்டுக்கு போட்டு புல்லட்ல போன பாத்தியா? நீ பார்த்த? ஆமாடி புடு 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 சவுண்ட் கேட்டுச்சு நைட் 10 மணிக்கு அந்த சவுண்ட் தானா? அப்படி பேசிக்குவாங்க. சரி. என்ன பேசிக்குவாங்க? இவன் முன்னாடி அவன் பேசிக்கிறா, அவன் முன்னாடி இவன் பேசிக்கிறா பேசிக்குவாங்க. நீங்க தான் பேசுவாங்க. 4 பேருக்கு ஒரு கிளைக்கு ஒண்ணுக்கு வந்துரு. சரி. ஒண்ணுக்காக கிளை வெட்டிச்சு போயிடு. அப்ப சொல்லு இன்னொரு 3 கிளை இருப்பாங்கல. ஆமா. இவன் மட்டும் போய் கோகிலமா போனவன். போனீங்களா? எங்க போனன்னு எனக்கு தெரியாது. அப்படி பேசிக்குவாங்க. முக்கியமா ஐயா சாமி சாமி வயசுக்காவே உங்களுக்கு ஏதாவது மூக்குப்படி போற பாக்குறீங்களா? ஏன்னா இந்த வயசுக்கார ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இப்படியே டான்ஸ்குள்ள வெளியே வந்துச்சு. அப்பதான் மூக்குப்படி எடுத்து பூக்குள்ள உள்ள வச்சிருந்தாங்க. மூக்குலையா? மூக்குப்படி எடுத்து மூக்குள்ள உள்ள வச்சு போறாங்க. பொடி மட்டும் நல்லா மடக்கி வச்சிருந்து அந்த பிள்ளை பேண்ட் வேற கிழிஞ்சிருக்க மாட்டேங்குது. பேண்டா அந்த பேண்ட் இல்லையா? பேண்ட் பேண்டா வந்து நாலு வந்து பலவாறு சொல்லிட்டு இல்லையா? இவர் மூக்கு போய் எடுத்து வச்சு சண்டை விட்டாரு பாருங்க. இவர் மூக்குல ஏறல, மூக்குல ஏறல, பின்னாடி உட்கார்ந்து பூஜை போற மூக்கு போய் ஏறி லொக்குல இருக்காங்க. அது போலவே நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் கூட்டம், பொருள் கூட்டம், கால கூட்டம், வேலை கூட்டம், ஏற்பித குற்றம் இருந்தாலும் சரி, குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட தாங்களுடைய சொந்த பிள்ளைகளாக நினைத்து விடிமொழி நாடகத்தை கண்ணியளித்தால் தாங்களுக்கு கலை நடக்கும் சொல்லிக் கொண்டு சாமிக்கு கடை வெட்டிட்டீங்களா? கடை வெட்டியாச்சா? சொந்தக்காரங்களா பக்கத்துல நீங்க வெட்டிட்டீங்க. சொந்தக்காரங்களா ஆந்திராவில் இருக்காங்க. சரி. ஆமா. நாளைக்கு மாதிரி நோம்பிக்கு கூப்பிட்டாங்க. நான் நோம்பிக்கு போயிட்டேன். ஆந்திராவுக்கு போயிட்டேன். சரி. அங்க போய் பார்க்கறேன் சும்மா வெட்டுவாங்கப்பா ஆடு 50 ஆடு. சரி. மாடு 15 மாடு. மாடு. அது அவங்க சொந்தக்காரங்க அப்புறம் என்ன செய்வாங்க? எங்க சொந்தக்காரங்க? ஆமா ஆமா. உங்க சொந்தக்காரங்க கிடையாது. எங்க சொந்தக்காரங்க? சரி சரி. மாடு வெட்டுவாங்க. கோழி எல்லாம் அடிச்சு தரமாட்ட மாத்துறாங்க. இந்த ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லா கறியும் எல்லா கறியும் தின்னேன். எல்லா கறியும் தின்னாலே என் முகத்துக்கு சேரல. அப்படியே ரோட்டோரமா உட்காந்து என் வேலையை முடிச்சுட்டு வயிற்றால போட்டு சொல்லிட்டு உட்காந்து எதிர்த்துட்டேன். ஏன்னா அங்க ஒரு கல்லு கிடைக்கல, ஒரு பேப்பர் கிடைக்கல, ஒரு துணி கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. பக்கத்துல பார்த்தேன் நல்லா துளசி செடி சும்மா கம வளர்ந்துருந்துச்சு. இவ்வளவு துளசி செடியை புடுங்கி நமக்கு என் வேலையை முடிச்சுது. என் குண்டியில தேய்ச்சதா போது அந்த ஊர்ல ஒருத்தவரை பாத்துட்டியா? ஏன்னா துளசி செடியை புடுங்கி குண்டியில தேய்க்கிறேன். புல்லா வெட்டா குத்துறா அடிடான்னு வைக்க. ஏப்பா அது குத்தமா? ஐயோ என்னடா பண்ணிட்டேன்? சூடு செடி எடுத்து குண்டியில தேய்ச்சு குத்தமா? அதுக்கு என்ன என்னை கொல்ல வரேன்னு சொல்லிட்டு என்னை புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. ஏண்டா நாங்க இத்தனை மாதிரி போய் வெட்டுறது அந்த துளசி தானே எங்க குலசாமி. குலசாமி நீ குண்டியில வச்சு தேய்க்கிறவனா சொல்லிட்டு என்னை புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. நான் சாமி விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒண்ணு இல்ல, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவன் எப்படி நம்ம குலசாமி அசிங்கப்படுத்துறானோ அதே மாதிரி அவங்க குலசாமி நம்ம அசிங்கப்படுத்த சொல்லிட்டு டேய் இவனை வாடா நீ எந்த ஊருக்கு? ஐயா நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன். குலசாமி எதுன்னு கேட்டாங்க. நான் செந்தட்டி காஞ்சி விட்டதாக எங்க சாமி குலசாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தட்டி காஞ்சி விட்டதாக குலசாமி சொன்னோடனே அந்த ஊருக்கு லாரியை பிடிச்சி நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. வராங்க. ஆமா சரி. ஆமா ஆமா. அப்படியே ஊருக்காரங்க எல்லாம் பூரா வராங்க. ஊருக்காரங்க எல்லாம் துளசி செடி நாம தேக்க முடியல. அது நம்ம செந்தட்டி காந்தூட்டி பொண்ணு லாரியா கொண்டு வந்து தங்கி. சரி. லாரியாவே கொண்டு வந்தோடனே ஏன்டா எங்க குலசாமி குண்டியில வச்சு தேய்க்கிறேன். இங்க போறா உங்க குலசாமி கையில இருக்கு பாருங்க. நான் தேய்க்கிற முறை வச்சு தேய்க்கிறாங்க பாருங்க. செந்தட்டியா காஞ்சி செந்தட்டி சும்மா கையில தொட்டாவே பிச்சுக்கு. இங்க சூத்துல வச்சு தேய்ச்சா எதுக்கு அவ குண்டியில வச்சு தேய்க்கிற சந்தேகம். ஆம்பளை
ஆளுங்க பின்னாடி பேசுங்க பொம்பளை ஆளுங்க ஐயோ அது சொல்ல ஒரு பொங்கல் குண்டு பொங்கலுங்க நல்லா அவங்க குடுக்குன்னு வந்துச்சு இவ்வளவு நாளா நம்ம குலசாமி அசிங்கப்பட்ட சொல்லிட்டு 4 இதை புள்ளி நறுக்குன்னு தேய்ச்சி பாரு ஐயோ 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 சாமி வந்து ஆட அதுல ஒருத்தர் சொன்னேன் பாரு என்னன்னு ஏய் நம்ம ஆந்திரா சாமியை விட தமிழ்நாட்டு சாமிக்கு சக்தி அதிகம் தான் சொல்லிட்டேன். அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல? அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரா இருக்கிறதே கிருமனால மோசக்கார யாருன்னா தமிழந்தே. சரி. ஏன்னா திண்டவண்டிக்கே தீவு கட்டுப்பியா? உண்மையா போய்யா? ஆமா ஆமா. எத்தனை வந்து மண்ணை கட்டிட்டு இருக்கிறேன். யாரு? சரி அதை விடு. அதுக்கு உங்களுக்கு வா சித்தி வந்து என்கிட்ட அதே பேசு. பரவாயில்ல. இருந்தாலும் பேசிட்டே இருப்பேன். அது போலவே திண்டுக்கல் மாவட்டம் வேளச்சேரி வட்டம் வடமதுரை கிராமம் அதாவது கொடிநாயக்க மந்தை கட்டுப்பட்ட 3வது வார்டு கன்னிமார் பாளையத்தில் அமர்ந்து எழுந்து நம்மளை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் ஸ்ரீ வீர ஜக்கம்மா கோவில் மகா கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு 48வது நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு இங்கே வேண்டுகோள் நடவப்பட்டது. போருக்கலங்கா பொன்னர் சங்கர் முன்னாடி வேண்டுகிறார்கள். இந்த நாடகத்தில் சொல்சிவை பொருட்சிவை அனைத்தும் போட்டி எனது சுந்தர தமிழை பாட்டிசித்து முத்தமிழும் முறையாக கற்ற எங்களது மனவை தொப்புப்பட்டை சேர்ந்த டி சின்னதுரை அவர்கள் பொன்னராக தொடர் காத்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளமனா உள்ளவரா வெள்ள சட்ட அணிபவரா வெள்ளமனா உள்ளவரா வெள்ள சட்ட அணிபவரா செம்பப்பட்டி கண்டெடுத்த சின்ன துறை அண்ணவரா தொப்பப்பட்டி கண்டெடுத்த சின்ன துறை அண்ணவரா வெள்ளமனா உள்ளவரா வெள்ள சட்ட அணிபவரா தொப்பப்பட்டி கண்டெடுத்த சின்ன துறை தங்கவனா. எங்க போற வா அவ்வளவுமா எதுவிட்டு அது போலவே எடிபிசி நாயகன் எடிபிசி வேந்தன் ஆவேச நடிகர் சொல்லக்கூடிய எங்களது மனவை தொப்பம்பட்டை சேர்ந்த KS ராஜகுமார் அவர்கள் சங்கராவத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உன்னை இல்லாதது அறிவை நீ நம்பி உள்ளம் தெளிவாக அடையாளம் காட்டும் பொய்யே இல்லாதது பொய்யே சொல்லாதது. தனது காந்த குரல் கரூர் மணப்பாறை மட்டுமில்லாமல் தமிழகம் எங்கும் அனைவரும் கவரக்கூடிய எங்களது மனைவியை சேர்ந்த பி வேலுச்சாமி ஐயா அவர்கள் மிக மேடையில் அரக்காணி நல்லதங்களாக தோட்ட காத்துக் கொண்டிருக்கிறார். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுங்க வச்சுக்கமா வெள்ளக்கல்லி மூக்குத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே தெற்கால ஓடுற காவேரி வந்து சொந்தங்கள் பாடட்டுமே அடி ராசாத்தி நல்ல நேரம் வந்தது காலம் வந்தது பாதையை சுட்டிக்கமா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா. அதுபோலவே எங்களுக்கெல்லாம் கலையுகத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களது கரூர் செம்பகத்தை சேர்ந்த ராமசாமி அண்ணா அவர்கள் அத்தமலை அத்தமாக தோட்ட காத்துக் கொண்டிருக்கிறார். நீ பொட்டு வச்ச தக்க கூட ஒரு கிணி மகுட தொட்டு தொட்டு இருந்து வரும் தோரண தந்தரா நீ தக்க கட்டி சிங்கக்குட்டி ஓ சொல்லும் கட்டி ரொட்டி. அதுபோலவே எங்களது வீரப்பூர் தொப்பம்பட்டியை சேர்ந்த அருமைக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கோலாங்கி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய செல்வா அண்ணா அவர்களுக்கு மேடையில் மையமலை சாமனாவும் மற்றும் வீர மகாமணியாக தோட்ட காத்துக் கொண்டிருக்கிறார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று எல்லாம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அதுபோலவே நகைச்சுவை தண்டல் நகைச்சுவை பேரரசு என்று சொல்லக்கூடிய எங்களது மனைவியை சேர்ந்த SP ஆறுமுகம் அவர்கள் செம்பவள ஆசாரியாவும் மற்றும் பெரிய காந்தியமும் தோட்ட காத்துக் கொண்டிருக்கிறார். நடக்கும் என்பார் நடக்காது நடக்கவென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்கதென்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது. அவரு
இன்னிசை மன்னன் மெல்லிசை வேந்தன் என்று சொல்லக்கூடிய தனது தெம்மாங்கு பாடலால் அனைவரும் கவரக்கூடிய எங்களது வீரப்பூரை சேர்ந்த மணி அண்ணா அவர்களுக்கு மேடையில் 6 மணி இசைத்து பின்பு பாடலும் பாடுவார். ஹலோ 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 ஊருக்கு மேபுரமா ஊருக்கு மேபுரமா அங்கே வசந்தொரு ஆரமாரம் 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 அங்கே ஆலமரம் பொறங்க அடிய குட்டி உன்னடியில் நான் உறங்க அங்கே ஆலமரம் பொறங்க அடிய குட்டி உன்னடியில் நான் உறங்க எனக்கு தாராட்டு சொன்னவர 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 நம்ம காதலில் கை முடிச்சு கடைசி வரை இருப்போம்னு நம்ம காதலில் கை முடிச்சு கடைசி வரை இருப்போம்னு சத்தியங்கள் செய்தவர 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 உன்னை மலை போல நம்பியிருந்து என் மனசிலேயே எண்ணிருந்து உன்னை மலை போல நம்பியிருந்த என் மனசிலேயே எண்ணிருந்து அடிய குட்டி ஒன்னா ஒன்ன நான் மறப்பதற்கு இந்த உலகத்தில மறந்துமில்ல 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 மறந்திரு மறந்திருந்தே மத்தவங்க சொல்லுறாங்க இந்த ஊரு சனம் பேசுறாங்க அடிய குட்டி ஒன்னா ஒன்ன நான் மறப்பதற்கு இந்த உலகத்தில மறந்து
ரொம்ப நன்றி. ஆனா மருந்து இருக்குது. நன்றி. ஏன்னா நீ கவலைப்படாத, மருந்து வேணும். பூச்சி மருந்து இருக்குது, அதை குடிச்சா சோழி முடிஞ்சிடும். எதுவுமே நினைக்க தேவையில்லை. மறந்துட்டு அதை தான் செய்யணும். அப்புறம் என்ன பண்றது? அப்படியே இருக்க கூடாது. மொத்தத்துல பண்ண காட்சி வரிசையா. சரி. அது மட்டும் இல்லாமல் மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான் என்று சொல்லக்கூடிய எங்களது திண்டுக்கல் மாவட்டம் கூம்பூரை சேர்ந்த மாரிமுத்து அவர்கள் மிருதங்கம் தமிழா டோலக் வாசிப்பார். சந்தோஷமா இருக்கு. அதுக்கு சிரிச்சுட்டு நக்கல் தட்டு நீ. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு துணையாகவும் அவருக்கு நிகராக வாசிக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நமது தலைவாசலை சேர்ந்த முருகேஷ் அண்ணா அவர்கள் இவங்க மேடையில் ஆடும் டேப் செய்வார். சரி, ஆனா உணவு சாமான் தான் பெருசா இருக்கு. என்ன சாமான்? பேங்கோஸ். அது மட்டும் இல்லாமல் நாடகத்தின் உயிர் மூச்சு தாளம், அந்த தாளத்தை செய்யக்கூடிய எங்களது மனதை விராலிமலை சேர்ந்த முருகன் அவர்கள் தாளம் இசைப்பார். அது வந்துட்டு போகுது. விடிஞ்ச சம்பளம் மட்டும் கம்மியா இருந்தா என்ன சம்பளம் இது சம்பளம் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, இப்படி தாள வாசிப்பாங்க. நேற்று ஒரு தாளக்கார பேரை சொல்லி கூட முடிக்கல. வாசிப்பு பார்க்கணும். எப்படி? சை சை சப்பு கொட்ட
ஐயோ சாமி சாமி அப்படி வாசிக்கணும் தானே அது பெரிய திருப்பி ஊசி போட்டு ரத்தம் இருந்துச்சு. ஆமா அது மட்டும் இல்லாமல் மேடை அமைப்பு சிறந்த ஒரு மேடை அமைப்பு. ஆனா ஒண்ணு கிடைக்கும் போது பார்த்து போங்க, பள்ளம் மேடு நிறைய இருக்குது. நான் வலிக்குட்டு விழுந்துருக்கேன், ஒண்ணுக்கு மேலேயே விழுந்துட்டேன். என்ன பண்றது? அதுக்குதான் லைட் அடிச்சுட்டு போங்க. பாத்ரூம் கக்கூஸ் எல்லாமே இருக்கு. சிறந்த ஒரு மேடை அமைப்பு. ஏன்னா முடிய ஆளுக்கு முன்னாடி எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தீங்களா? சிறந்த ஒரு அமைப்பான ஒரு மேடை என்று சொல்லிக்கொண்டு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நாங்க கஷ்டப்படுறது எதுக்கு? சோத்துக்கு. ஆமா நாடக நடிகர்களுக்கு சிறந்த முறையில் உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுத்து விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நெஞ்சாத நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் எது சோத்துக்கு சொன்ன தவறாக நினைக்கூடாது. ஏன்னா நாங்களாம் நைட்ல மட்டும் நிம்மதியா சாப்பிடுவோம். பகல்ல போய் எங்க படுத்து தூங்குவோம், எங்க இருப்போம் எங்களுக்கு தெரியாது. ஆனா சிறந்த முறையில் உணவுகளை ஏற்பாடு செய்து கொடுத்தேன் விழா கமிட்டியாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பில்லு மட்டும் 10,000, 2,000, 3,000, 30 ரூபா 50 பைசா சிறந்த ஒரு சாப்பாடு என்று சொல்லிக்கொண்டு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சீன அமைப்பு எங்களது மணப்பாறை ஏவி ரெஞ்சினா சீரமைப்பு என்று சொல்லிக்கொண்டு முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாடகம் மட்டுமல்ல, எந்தவித விசேஷங்கள் சிறந்த முறையாக அமைய வேண்டும் என்றால் முக்கியமானது ஒலி. ஒலி 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 என்றால் ஒன்று நாம் கண்ணால் பார்ப்பதும் ஒலி, காதால் கேட்பதும் ஒலி. அப்படி ஒலி வைத்திய சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்புக்கு பாசத்துக்குரிய விஜயா ஆடியோஸ் பெங்களூர். விஜயா 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 போட மாட்டேன். அப்பெல்லாம் வந்தே வழியா தெரியும்.